இன்னைக்கு நான் பக்காவா பிளான் போட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா அந்த மோட்டுவையும் பத்லுவையும் என் வழியை விட்டு விலக்க போறேன். சொன்னீங்க பாஸ், ஆனா பெரிய ஜோக்கா சொல்லிட்டீங்க. வாழ்க்கையில முதல் தடவையா நீங்க இவ்வளவு பெரிய ஜோக்கா சொல்லிருக்கீங்க பாஸ். இவ்வளவு பெரிய மண்டியில உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்லையா? நீ எதுக்கும் பயன்பட மாட்ட. நான் என்ன சொன்னாலும் சரி அதை செஞ்சு காட்டியே தீருவேன். சொன்னதையும் செய்வேன், சொல்லாததையும் செய்வேன். என்னால முடியாதது எதுவுமே இல்ல, புரியுதா? நான் மோட்டு பத்லுவ என்னோட வழியை விட்டு விலக்க போறேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன். என்னோட சயின்டிஸ்ட் நண்பன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வர போறான். இது புடிச்சா இந்த மருந்து 2 சொட்டு குடிக்க வச்சாலே போதும். அவங்கள நீ பெரிய சைஸ் குழந்தையாவே மாத்திடலாம். அவங்க அப்புறம் குழந்தையாவே மாறிடுவாங்க. அவங்க உடம்பு பெரியவங்கள மாதிரியே தான் இருக்கும், ஆனா மூளை மட்டும் சின்ன குழந்தைங்க மூளை மாதிரியே மாறிடும். இப்ப சொல்லுங்க நம்பர் 1, நம்பர் 2, இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் பிளான் சூப்பரா இருக்குல்ல? போஷ், இந்த பிளான் ரொம்ப சூப்பரா இருக்கு. இந்த ஜா நாக்க போறோம். வெரி குட் மார்னிங் சார். நாங்க கவர்மெண்ட் சார்பா வந்திருக்கோம். வாழ்க்கை சந்தோஷமா இருக்க இந்த மருந்து 2 சொட்டு நீங்க குடிக்கணும். 2 சொட்டு குடிச்சீங்கன்னா நீங்க வாழ்க்கை முழுக்க எந்த வியாதியும் இல்லாம ஆரோக்கியமா இருக்கலாம். பத்மா எங்கடா போன? இவர் சொல்ற ஸ்கீமை கேட்டியா? 2 சொட்டு குடிச்சா போதுமா வாழ்க்கை முழுசும் எந்த வியாதியும் வராதா? அப்படியா? ரொம்ப நன்றி டாக்டர். நீங்க சீக்கிரமா எங்களுக்கு 2 சொட்டு மருந்து மட்டும் கொடுங்களே, நல்லா இருப்பீங்க. இப்ப நீங்க 2 பேரும் மனசளவுல பெரியவங்களா இருக்கலாம், ஆனா மூளை அளவுல சின்ன குழந்தைங்க தான். வாங்க குட்டி பசங்களா, என்கிட்ட வாங்க, சீக்கிரம் வாங்க வாங்க. போஷ் போஷ், என்ன பாஸ் இது? உங்களை போய் அப்பான்னு கூப்பிடுறாங்க. நான் நினைச்ச மாதிரியே நடந்துடுச்சு. நான் சொன்னேன்ல, இந்த ஜான் என்ன சொன்னாலும் அதை நிச்சயமா செய்யாம விட மாட்டான். இந்த மோட்டு பத்லு சின்ன பசங்க மாதிரி ஆயிட்டாங்க. சரி வாங்க, இப்ப நாம செய்ய வேண்டிய வேலைய நிம்மதியா செய்வோம். அப்பா எங்களை விட்டுட்டு போகாதீங்க. வரும்போது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டியை வாங்கிட்டு வாங்கப்பா. சூப்பரா இருக்குப்பா, நல்லா இருக்கு. எங்க ஆருயிரப்பா, நீங்க இல்லை என்றால் அப்பா. யாரப்பா, யாருக்கப்பா, எத்தனை பேருக்காப்பா? உங்களுக்கு எல்லாம் அறிவே இல்லையா? ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு நீங்க புள்ளைங்க கிடையாது. சித்தப்பா, இந்த தகப்பன் என்ன ரொம்ப திட்டுறான் சித்தப்பா. நல்ல பசங்க இந்த மாதிரி அழக்கூடாது. அழக்கூடாதுல கண்ணு, சொல்ல இல்ல என் பட்டு இல்ல. மாடு மாடு மாடு. ஏய், உங்க 2 பேருக்கும் நட்டு கழடிச்சா என்ன? இவங்க எதுக்கு தூக்கிட்டு வரீங்க? முதல்ல அவங்களை இறக்கி விடுங்க. சித்தப்பா ஏன் இறக்கி விட்டுட்டீங்க? ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருக்க, பேசாம இருக்க. போய் சின்ன பசங்களோட விளையாட வேண்டியதுதானே? எனக்கு ஒரு 5 கிலோ சாக்லேட் வேணும். ஐயோ, சின்ன விஷயத்துக்குலாம் ஏன் இப்படி அழறாங்கன்னு தெரியலையே. சாக்லேட் வாங்கி தர மாட்டீங்களா? என்னங்கடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? சீக்கிரம் போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. அடிச்சிட்டே இருக்கானுங்க. சித்தப்பா சூப்பர், சித்தப்பா தான் நல்ல சித்தப்பா. அப்பா இருக்கிறாரு. டாக்டர் சட்கா, டாக்டர் சட்கா, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு இவங்க 2 பேரையும் குணமாக்குங்க. என்னப்பா ஜான், என்னாச்சு? ஏன் இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்க?
ஐயோ, இவங்க ரெண்டு பேரால என்னால நிம்மதியா மூச்சு கூட விட முடியல தெரியுமா? இதுக்கப்புறம் நீங்களே இவங்கள பாத்துக்கங்க. முட்டை பலூனு, நல்ல காஜா தாடி. காஜா நீங்க ரெண்டு பேரும் இங்க வாங்கப்பா. பசங்கள பாத்துக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குடா. அப்பா சாக்லேட் வேணுமா? அப்பா சாக்லேட் பா, சாக்லேட் பா. அப்பா சாக்லேட் பா. அப்பா. கஜா கஜா எப்பா டாக்டரே சீக்கிரம் ஏதாவது மருந்து கண்டுபிடிங்க. இல்லனா இவங்க ரெண்டு பேரும் எதை வச்சு தபேலா வாசிச்சுவாங்க போல இருக்குது. யோ விடுங்கய்யா. ஐயோப்பா அங்கிள் நில்லுங்க, ஓடுறதுல உங்களுக்கு 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதா? ஏறாதீங்க. டாக்டரே என்ன வைத்தேன்? பூசிக்க மாட்டியா? நாங்க எப்படா இங்க வந்தோம்? அது வந்துமா ஜானுங்களுக்கு ஏதோ மருந்து கொடுத்து அவன் உங்களை சின்ன பசங்கள மாதிரி அப்பா பாடு கூப்பிட்டு அவனை நீங்க ரொம்ப தொல்லை பண்ணீங்க. அவன் உங்களை இங்கே விட்டுட்டு போயிட்டாப்பா. அதப்பா நடந்தது. அதுக்கப்புறமா நான் உங்க ரெண்டு பேருக்கும் இன்ஜெக்ஷன் போட்டேன். நீங்க சரியாயிட்டீங்கப்பா. ஆமா. அப்படின்னா நிச்சயமா அந்த டண்டடக்க டானுக்கு புத்தி வர மாதிரி நம்ம ஏதாவது செஞ்சாகணும். அதுக்கு நாங்க ரெண்டு பேரும் பழையபடி குழந்தை மாதிரியே நடிச்சாகணும். என்ன சொல்ற மட்டும்? ஆமா, கண்டிப்பா பத்துலு. யானை அழகர் யானை அசஞ்சு போகும். அதனால யானை வேகமா போ. எங்கே போனா? அப்பா வச்சு விளையாட எனக்கு கொடு. என்ன நாக்கு ஒரு பக்கம் தள்ளி பாரு, யானை வேகமா போ. சீக்கிரமா போ. அசஞ்சு போகாத, வேகமா போ. எதுக்கு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டேனே தெரியல. இறங்குங்க, கீழே இறங்குங்க. நான் ஏதோ நல்ல மனுஷன் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுக்காக ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காதீங்க. இறங்குங்க. மரியாதையா இங்க இருந்து ஓடி போயிடுங்க. இல்லைன்னா உங்க செவிலிய ஒண்ணு கொடுப்பேன். கிட்டப்பா. எல்லாமே எங்க பசங்க அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை யார் கொடுத்தாங்க? வாழ்க்கையில முதல் முறையா எங்களுக்கு அண்ணன் பசங்க கிடைச்சிருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு? நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலை செய்றீங்க, எனக்கு எதிரா பேசுறீங்க. அப்படி உனக்கு ரெண்டு பேருக்கிட்டயும் என்ன இருக்கு? அப்பா, ஐயோ, எனக்கு தூக்கம் வருதுப்பா. ஏதாவது கதை சொல்லி தூங்க வைப்பா. இவங்களுக்கு ஏதாவது நல்ல கதையா சொல்லி தூங்க வச்சிடலாம். அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் தூரமா கொண்டு போய் விட்டுடலாம். சரி, ரெண்டு பேரும் கதை கேளுங்க. ஒரு திருடன் இருந்தான். அவன் ராத்திரி நேரத்துல திருட கிளம்புனான். இந்த கதை போர் அடிக்குது, எனக்கு வேண்டாம். வேற ஏதாவது கதை இருந்தா சொல்லு. நல்லா இல்ல இது. சரி, வேற கதை சொல்றேன். ஒரு ராஜா இருந்தாரு, அப்புறம் ஒரு ராணியும் இருந்தாங்க. ராத்திரி நேரத்துல அந்த ராஜா முகமுடி போட்டுக்கிட்டு திருடுறதுக்காக கிளம்பி போனாரு. களவாணி கதையில எனக்கு பிடிக்காதுடா. எப்ப பார்த்தாலும் உன் சொந்த கதையை சொல்ற மாதிரி இருக்குடா தகப்பா. நான் ஒரு திருடன் சம்பந்தப்பட்ட கதை தான் என்னால சொல்ல முடியும். அப்ப ஏதாவது பாட்டு பாடுங்கள் டாடி. ஊஞ்சலை மாட்டி விடுங்கள். என்னால பாட்டெல்லாம் பாட முடியாது. தூக்கம் வந்தா தூங்குங்க, இல்லனா தூங்காம போங்க. நீ எல்லாம் ஒரு அப்பாவா? அப்பா, வேற கதை சொல்லுப்பா. எனக்கு இந்த கதை பிடிக்கலப்பா. நல்லா இல்லப்பா. இல்லனா பாட்டு பாடுப்பா. எவ்வளவு தைரியம் தான் நீங்க எங்க அண்ணன் பசங்களை இப்படி அட வைப்பீங்க? மரியாதையா பாட்டு பாடுங்க. வாழ்க்கையில என்ன வேணாலும் பண்ண நான் தயார். ஆனா சின்ன பசங்க விஷயத்துல மட்டும் இனி தப்பே பண்ண மாட்டேன். மோட்டு பத்துல ரெண்டு பேரையும் சின்ன பசங்களா மாத்துனது என்னோட தப்பு தான். அதுக்கு நல்லா அனுபவிக்கிறேன். என்னோட தாத்தா பாட்டி சித்தி சித்தப்பா அம்மா அப்பா எல்லாரையும் ஞாபகப்படுத்துறாங்க. போஸ், நான் தான் சொல்றேன்ல, பாட்டு பாடுங்க. பாடுறேன், பாடி தொலைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்க ரெண்டு பேரும் போங்க. போய் பக்கத்து ஊர்ல இருந்து பசங்களுக்கு நல்ல சாக்லேட் வாங்கிட்டு வாங்க. ஏன்னா அந்த ஊர்ல மட்டும் தான் ஸ்பெஷலான சாக்லேட் கிடைக்கும். உடனே போயிட்டு வாங்க, போங்க. ஓகே பாஸ், உடனே போயிட்டு வரோம். இப்ப இவங்க ரெண்டு பேரையும் தூங்க வைக்க போறேன். அப்புறம் நான் எங்கேயாவது ஓடி போக போறேன். சரி பசங்களா, உங்களுக்காக நான் பாட போறேன். தூங்குங்க லிட்டில் பேபிஸ். அப்பா அம்மா வருவாங்க. உங்களுக்காக கை நிறைய பொம்மைங்க வாங்கி தருவாங்க. தூங்குங்க. ஒரு பொம்மை உடைஞ்சு போயிடுச்சு. லிட்டில் பேபி அழ ஆரம்பிச்சிடுச்சு. குட்ட பையன் எங்கே போறான்டா? வீங்கின வயித்த ஓடுற மாதிரி இருக்கு மோட்டோ. இணைந்து செயல்படணும்.
தகப்பா நீல ஒரு தகப்பனா நீரா ஏய் தாடி குட் ஆஃப்டர்நூன் ஓடிட்டாரு இல்ல தெரியாம தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. இனிமே நீங்க ரெண்டு பேரும் என் பின்னாடி வர வேண்டாம். கன்ஃபார்மா சொல்றியா? கன்ஃபார்ம். இனிமே உங்க வம்புக்கே நான் வர மாட்டேன். ஓகே ஓகே ஆனா இனிமே இந்த மாதிரி வேலையை பண்ண கூடாது புரியுதா? சத்தியமா நான் பண்ண மாட்டேன். எப்பவும் இப்படி ஒரு தப்ப நான் பண்ணவே மாட்டேன். நீங்க பழையபடி ஆயிட்டீங்களா? அந்த பூசணிக்காய் மண்டைய மாத்து மருந்த கொடுத்து எங்களை பழைய மாதிரி மாத்திட்டாண்டா. என்ன எவ்வளவு தொந்தரவு பண்ணீங்க, எவ்வளவு இம்சை பண்ணீங்க.